அரவிந்த் கெஜ்ரிவாலை முதல்வர் பதவியில் இருந்து நீக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கடந்த 21ஆம் தேதி இரவு கைது செய்தது. இதைத் தொடர்ந்து அவர் அமலாக்கத்துறை காவலில் இருந்து வருகிறார். இதனிடையே டெல்லியைச் சேர்ந்த சுர்ஜித் சிங் யாதவ் என்பவர் சமூக ஆர்வலராக உள்ளார். அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முதல்வர் எப்படி இன்னும் பதவியில் தொடர்கிறார் என்பது குறித்த ஆவணங்களை சமர்ப்பிக்க டெல்லி அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் டெல்லி முதல்வர் பதவியில் இருந்து அவரை நீக்க வேண்டும் என்றும் கோரினார். இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. பொதுநல மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் இவ்வாறு முதல்வர் பதவியில் தொடரக்கூடாது என்பது ஏதேனும் சட்ட விதிகள் உள்ளனவா, டெல்லி முதல்வராக அவர் தொடர்வதில் சில நடைமுறை சிக்கல் இருக்கலாம், ஆனால் அவர் முதல்வராக தொடர்வதில் ஏதேனும் சட்ட சிக்கல் உள்ளனவா என நீதிபதிகள் மனுதாரரிடம் கேள்வி எழுப்பியதுடன் எந்த ஒரு மாநிலத்திலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை உயர்நீதிமன்றம் நடைமுறைப்படுத்துவதில்லை, இது நடைமுறைப்படுத்த வேண்டியது மத்திய அரசு, ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் தான், எனவே இந்த விவகாரத்தில் தலையிட முடியாது என தெரிவித்து அந்த பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.